நாம ஏன் பல் விளக்குறோம் தெரியுமா? பல் விளக்கலன்னா, அது யாரோ நமக்கு கத்துக் குடுத்த விஷயம் இல்ல. பல் விளக்கணுங்கிறது சும்மா யாரோ நமக்கு தலையில புகுத்துன விஷயம் கிடையாது. பல் விளக்கலன்னா, என்ன பல்லு நம நமன்னு அரிக்கும். அது நீங்க உணர முடியும். நீங்க பல் விளக்கலன்னு நைட்டு பல் விளக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாட்டி பல் விளக்கணும். அப்பதான் அந்த வாய் பகுதியே அமைதியா இருக்கணும். பல்லே அமைதியா இருக்கும். அதுவே அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க நைட்டு பல் விளக்கல, இப்போ காலையிலயும் பல் விளக்கலன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நைட்டு பல் விளக்கலன்னா, அ வாய் ஒரு மாரி அன்னீசியா இருக்கும். அதுவே பல் விளக்கிட்டீங்கன்னா, அந்த பகுதியே அமைதியா இருக்கும். ஒரு வாயில ஏதோ இடையூறு இருக்கிற மாரியே இருக்கும். அந்த பற்கள்ல ஏதோ இடையூறு இருக்கிற மாரி இருக்கும். அதுவே நீங்க நைட்டும் பல் விளக்கல, காலையிலயும் பல் விளக்கலன்னா, அப்ப என்ன ஆகும்? அதில நுண்ணிய கிருமிகள் இருக்குல்ல, அது பற்களை அரிக்க ஆரம்பிச்சுரும். அந்த எனாமல அரிக்க ஆரம்பிச்சுரும். அத நம்மளால உணர முடியும். அந்த நுண்ணிய கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா, அவைகள் ஏராளமா இருக்கும். பல் விளக்குறதுக்கு முன்னாடி பல் விளக்கலன்னா, அவைகள் கோடிக்கணக்கில கூட இருக்கும். அதெல்லாம் பற்களோட எனாமல அரிச்சுக்கிட்டே இருக்கும். அரிக்கும்போது நமக்கு வலிக்கும். அத நம்மளால உணர முடியும். ஒரு மென்மையான ஒரு வலி, நுண்ணிய வலி அது. அத நம்மளால உணர முடியும். அப்போ பல் விளக்குனா தான் அந்த கிருமிகள்லாம் நீக்கப்படும், அகற்றப்படும், சுத்தப்படுத்தப்படும். அப்பதான் நமக்கு அந்த வாய் அமைதியா இருக்கும். அந்த வலி இல்லாம இருக்கும். பல் விளக்குறது இந்த மாரி தான். இதனால தான் நம்ம பல் விளக்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தினந்தோறும் பெறுகிறோம். அதுபோல குளிக்கலனாலும் உடம்புல ஒரு அன்னீசியா இருக்கும், அரிக்கிற மாரி இருக்கும். குளிச்சா அமைதியா இருக்கும் உடம்புல. அரிச்சா வலிக்கும். அந்த வலி தான் நம்ம குளிக்கிறதுக்கு காரணம். மத்தபடி குளிக்கணும் அப்படிங்கிறது யாரோ நம்ம தலையில புகுத்துன ஒரு வழிமுறை கிடையாது. ஒரு சடங்கு கிடையாது அது. அதுபோல பல் துலக்கிறதுங்கிறது யாரோ நம்ம தலையில இந்த மாரி சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, பழக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் கத்துக் குடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கத்துக் குடுக்கலன்னா நம்ம பல்லே விளக்க மாட்டோம். அப்படி கிடையாது. பல் விளக்கலன்னா உனக்கு வலிக்கும். அந்த பற்கள்ல வலிக்கும். அந்த நுண்ணிய கிருமிகள் அந்த பற்கள அரிக்க ஆரம்பிச்சுரும். அரிக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைவு மனிதர்களுக்கு. பிற உயிரினங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். அவைகளுக்கு மனம் என்கிற நோய் கிடையாது. நம்மலாம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். அதனால தான் நம்ம மனிதர்களாவே மாறுனோம். நம்மலாம் குரங்குகள் தான். விலங்குகளாக இருந்தோம். மனம் எனும் நோய் பாதிக்கப்பட்டதுனால, நம்ம மனிதர்களாக மாறிவிட்டோம். மனிதர்கள் என்றால் யார் என்றால் நோயாளிகள். மனம் என்கிற நோய் எந்த உயிரினத்துக்கு வேணாலும் வரலாம். அவைகள் அத்தனையுமே மனிதர்கள் தான். நாய்க்கு கூட வரலாம் மனம் என்கிற நோய். அப்படின்னா அவைகளும் மனிதர்கள் தான். இப்போ பறவைகள்னா யாரு? கோழியும் பறவை தான், பருந்தும் பறவை தான், புறாவும் பறவை தான்னு சொல்றோம்ல, அதுபோல விலங்குகள்னா யாரு? மான், இந்த தாவர உண்ணிகள் அனைத்தும் விலங்குகள். மிருகங்கள்னா மாமிச உண்ணிகள். அப்போ மான், ஆடு, மாடு, குதிரை இதெல்லாம் விலங்குகள். இதெல்லாம் நம்ம மிருகம்னு சொல்லக்கூடாது. மான், ஆடு, மாட்டெல்லாம் மிருகம்னு சொல்லக்கூடாது. மிருகம்னு நம்ம எத சொல்லணும்? இந்த மாமிச உண்ணிய தான். சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை. அதுபோல மனிதர்கள்னா யாரு? நோயாளிகள். மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் என்கிற நோய் மனிதர்களுக்கு நமக்கு மட்டும் கிடையாது. குரங்குகளாகிய நமக்கு மட்டும் கிடையாது. அது இன்னொரு வகையான குரங்குகளுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். காடுகளில் இருக்கலாம். நம்மைப் போன்றே இவர்கள் செயல்படுகிறது. அவர்கள் அதுபோல நமக்கு தெரியும்ல. இது மனிதர்களைப் போலவே செயல்படுதே! அப்படின்னா அவைகளுக்கு மனம் என்கிற நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாய்களுக்கு கூட மனம்ங்கிற நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் மனுஷங்க கூட அது சேருது. அதனால அப்போ அவைகளும் மனிதர்கள் தான். நாய்கள மிருகம்னு சொல்லக்கூடாது. அவைகளை நீங்கள் இப்போ மனிதர்கள நம்மள நம்ம மனிதர்கள் தான் சொல்லுவோம். ஆனா நம்ம குரங்கு தான். ஆனா நம்ம மனிதர்கள் தான் சொல்லுமே தவிர, நம்மள விலங்குகள்னு நம்ம சொல்லக்கூடாது. விலங்குகளாக இருந்தோம். மனம் என்கிற நோய் பாதிக்க வருவதற்கு முன்பு, மனம் என்கிற நோய் நம்மை மனிதர்களாக மாற்றிவிட்டது. மனம் என்கிற நோயாளிகளாக, அதாவது மனிதர்களாக மாற்றிவிட்டது. மனம் என்கிற நோய் நாய்களுக்கு கூட இருந்தால், அது மிருகம் அல்ல. அது மனிதர்களாக மனித இனத்தில் சேர்கிறது. எப்படி பறவையில நெறைய பறவைகள நம்ம கொண்டு வர முடியுமோ, எப்படி விலங்குகள்ல நெறைய விலங்குகள கொண்டு வர முடியுமோ, எப்படி மிருகத்துல நெறைய மிருகங்களை கொண்டு வர முடியுமோ, அதுபோல மனிதர்களில் நெறைய இருக்கும். ஏன் ஒரு மனம் என்கிற நோய் ஒரு பறவைக்கு கூட வந்ததுன்னா, அதுவும் மனிதர் தான். ஒரு பறவைக்கு கூட மனம் என்கிற நோய் வந்துருச்சுன்னா, அவைகளும் மனிதர்களைப் போலவே செயல்படுகிறது அப்படின்னா, அப்ப அவைகளையும் நம்ம மனிதர்கள்ங்கிற லிஸ்ட்ல சேர்த்துறணும். ஒரு சிங்கத்துக்கு கூட எதிர்காலத்தில சிங்கத்துக்கு கூட மனம்ங்கிற நோய் வந்துருச்சு. மனிதர்களைப் போலவே அவை செயல்படுகிறது அப்படின்னா, மனிதர்களைப் போலவே அவைகளின் செயல்பாடு மனிதர்களைப் போலவே இருக்குது அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவைகளை நம்ம மிருகம்னு சொல்லக்கூடாது. அவளை மனிதர் என்கிற லிஸ்ட்ல சேர்த்துறணும். அதனால நம்மலாம் மனம் என்கிற நோயால பாதிக்கப்பட்டவங்க. அதனால மனம்ங்கிற நோய் என்ன செய்யும் அப்படின்னா, உடலில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றலை குறைத்து விடும். அதனால தான் நம்ம டெய்லி குளிக்கிறோம். டெய்லி பல்லு துலக்குறோம்.
பல்லு துலக்கலன்னா பல் சொத்தை வந்துடும், பல்லெல்லாம் வீணாக போயிடும். ஆனால் பிற உயிரினங்களுக்கு ஆடு மாடு பல்லு துலக்க தேவையில்லை. அவைகளுக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது. அவைகள் திறந்த வெளியில் படுத்து தூங்கும், மழையில் நனையும், குளிரில் கடந்து அப்படி கிடக்கும், உயிரோடு தான் இருக்கும். ஆனால் நம்மளால் ஒரு நாள் வந்து மார்கழி மாத பனி இரவில் கூட ஒரு இரவு வெளியில் இருந்தால் கூட செத்து போயிடும். அந்த அளவுக்கு நம்மளால் குளிரை தாங்க முடியாது, பனியை தாங்க முடியாது, மழை வெயில் இயற்கை தட்பவெப்பநிலை தாங்க முடியாது, நோய்களை தர கிருமிகளை தாங்கிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த குடிசைக்குள்ளே போய் வாழ்கிறோம், அல்லது வீடுகளுக்குள்ளே போய் வாழ்கிறோம், தினம் குளிக்கிறோம், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தையும் நம்ம சுத்தப்படுத்துகிறோம். அப்படி தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஏன்னா நம்மலாம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்படும். ஆனால் பிற உயிரினங்கள் ஆடு மாடு அவைகளுக்கு மனம்ங்கிற நோய் இல்லை, இயற்கையாகவே அதற்கு எதிர்ப்பாற்றல் அதிகம். அதனால் அவைகள் பல் துலக்க தேவையில்லை. அவைகளுக்கும் கிருமிகள் அண்டும், அவைகளும் உணவை சாப்பிடுகிறது, அவைகளுக்கும் அந்த உணவுகளில் கிருமிகள் அந்த பற்களை பாதிக்கும். ஆனால் அந்த அந்த பற்களில் அந்த அந்த ஒரு ஆடு மாடுகளுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பாற்றல் என்பது, நோய் எதிர்ப்பாற்றல் என்பது அவைகள் உணவு மூலமாக வெளியிலிருந்து வருகிற கிருமிகளை வீழ்த்தி விடுகிறது. ஆனால் நமக்கு வெளியிலிருந்து வருகிற கிருமிகளை நாம் வீழ்த்த வேண்டுமென்றால் நாம் பல்லு துலக்க வேண்டியிருக்கு, குளிக்க வேண்டியிருக்கு, சுத்தமாக இருக்க வேண்டியிருக்கு, சுத்தப்படுத்தி ஒரு உணவை சாப்பிட வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம பாதுகாத்து. காரணம், நாமெல்லாம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது தெரியும். அதனால் நாம் ஏன் பல் துலக்கிறோம் அப்படின்னா, பல் துலக்கவில்லை என்றால் நுண்ணிய கிருமிகளால் நமது பற்கள் அரிக்கப்படும். அப்பொழுது நுண்ணிய வலி ஏற்படும், வாயெல்லாம் ஒரு வலிக்கும். பல் துலக்கலைன்னா 2 நாள் நீங்கள் 2 நாள் பல் துலக்காம இருங்க, வாயெல்லாம் வலிக்கும், அந்த பல்லெல்லாம் வலிக்கும். அப்போ தான் அந்த வலி போகணும் அப்படின்னா பல் துலக்கணும். ஈரெல்லாம் கூட நம்ம சுத்தப்படுத்தணும். இல்லைன்னா அந்த வாயில் வந்து நீங்கள் பல்லை மட்டும் தான் சுத்தப்படுத்துறீங்க, ஈர்களை சுத்தப்படுத்துறதே இல்லை அப்படின்னா அதுலேயே ஒரு இடையூறுகளை ஒரு சிறிய நுண்ணிய வலிகளை அனுபவிப்பீர்கள். அப்போ அதையும் சுத்தப்படுத்தினா தான் வாய் அமைதியாக இருக்கும், வாய் வலி இல்லாமல் இருக்கும். அப்போ இரவு சுத்தப்படுத்தினீங்கன்னா, இரவு பல்ல துலக்குனீங்க, ஈரெல்லாம் சுத்தப்படுத்திங்கன்னா இரவு முழுவதும் வாய் வலி இல்லாமல் இருக்கும். பகல்லையும் சுத்தப்படுது. அது மாதிரி இல்லை அப்படி நீங்கள் ஒழுங்காகவே சுத்தப்படுத்தலைன்னா பல் சொத்தை வரும். பல் சொத்தை வந்து அவர் வலிக்குது இல்லை, அந்த வலி பல் துலக்கவில்லை என்றால் கூட உணர முடியும். நுண்ணிய வலியாக இருந்தது, பல் துலக்காமல் நீங்கள் பல நாட்கள் இருந்திருப்பீர்கள், அப்போதெல்லாம் நுண்ணிய வலியாக இருந்தது. பல நாள் இப்படி பல் துலக்காமலே இருந்து கடைசியில் பல்லில் சொத்தை வந்து அது பெருவலியாக மாறுகிறது.